பைபிளை திறந்து 119வது சங்கீதம் எடுத்தீங்கன்னா அது தமிழாக்கம் இருக்கும். கேட்கிற கேள்வி, இன்றைய பாஷை உண்மையாக கற்றுக்கொள்ள வேண்டுமானா கற்றுக்கொள்ளணுமா? அதனால பிரயோஜனம் வேண்டாம். கற்றுக்கலாம். என்ன பிரயோஜனம்? உலகத்துல 7100 பாஷை இருக்கு. அதுல அதிகமாக பேசப்படுகிற பாஷை ஆங்கிலம். இரண்டாவதாக பேசப்படுகிற பாஷை சீன மொழி. அதுபோல 90% பாஷை 7090% எவ்வளோ? 7000. அதுல 1,00,000 பேர் குறைவாக தான் பேசுறாங்க 90% பாஷை. அதே போல செம்மொழி எத்தனை வகைப்படுத்துறீங்களா? செம்மொழி பழமையான மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எத்தனை மொழிகள்? சரி, தமிழ் இருக்கா? அமெரிக்கா யூகேல ஒரு வெள்ளக்காரர் பேட்டி எடுக்கிறார். விச் இஸ் தி ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் சொல்ற ஒரு பிரைஸ் சொல்றாரு. எல்லாம் சொல்றாங்க, பிரெஞ்சுன்றாங்க, லாட்டின்றாங்க, சைனீஸ்ன்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய அறிவுக்கு தமிழுக்கு தான் பிரைஸ் கொடுத்தாங்க. தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொல்லி. ஆனா அது எல்லாம் ஏற்றுக்கொள்ள தமிழ் ஒரு பழமான ஏதோ கிளாசிக்கல் லாங்குவேஜ், 7 லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ். அது என்னென்ன தெரியுங்களா? கிரேக்கம், சீனம், லத்தீன், தமிழ், சமஸ்கிருதம், ஹீப்ரேயம். இந்த 7 பாஷைகள் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டு. இன்றைக்கு ஒரு பாஷை என்றால் அதில் கலப்பு இருக்கும். இப்ப நம்ம படிக்கிற தமிழும் மகாபலிபுரம் கல்வெட்டுல இருக்க தமிழ் சம்மந்தம் இருக்கா? படிக்க வராது. ஸோ எல்லா மொழியும் ஒரு பரிமாண வளர்ச்சி தான். ஆனால் எபிரேய பாஷை அப்படி இல்லை. அன்றைக்கு வரை இன்றைக்கு மாறாதது, கலப்பு இல்லாதது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் பேசப்பட்ட, அதிகமாக பரவலாக பேசப்பட்ட அரமைக் பாஷை கலப்பு இருக்கும். அது கிரேக்கம் கலந்துருக்கும், பர்ஷிய பாஷை தான் கலந்துருக்கும். ஆனால் எபிரேய பாஷை கலப்பு இல்லாத பாஷை. சரி, உலகத்திலேயே அறிவாளிகள் நிறைந்த ஒரு இனம் எந்த இனம்? யூதர்கள். யூதர்கள் ஏன் அறிவாளியா இருக்காங்க? பணக்காரர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் பணக்காரர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் யார் முதல்ல யூதர்கள் தான். அமெரிக்காவில் யூதர்கள் தான் பணக்காரர்கள். ஏன் அவர்கள் பணக்காரர்களா இருக்காங்க? ஏன் அறிவாளிகளா இருக்காங்க தெரியுமா? இல்ல, அவர் நம்முடைய ஆசீர்வாதமா சொல்லட்டார். சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணது என்னன்னா, அவருடைய பாஷை, இந்த எபிரேய பாஷை தான் அவருடைய அறிவாளியாக மாற்றினார். புரியுதா? ஏன் இஸ்ரவேலர்கள் அறிவாளிகளா இருக்கிறார் என்றால், அந்த எபிரேய பாஷை தான் அவர்களை அறிவாளிகளாக மாற்றியது. அல்லேலூயா. ஏன் என்றால், இயேசு கிறிஸ்து எத்தனை வயதில ஞானஸ்தானம் பெற்றார்? எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? அது எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்கா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கு. நேசரியா சங்கரிக்கப்படும் நாள், அது வேற சப்ஜெக்ட். ஸோ 30வது வயதுல, 20 வயசுல பண்ணிக்கலாங்க. நம்மளாம் காலேஜ் முடிச்சுட்டு உடனே ஒரு 19 வயசு 20 வயசுல பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. அது போல இயேசு கிறிஸ்து 18 வயசுல ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தை ஆரம்பித்திருக்காங்க. மே 30வது வயசுல ஆரம்பிச்சாங்க. யூதருடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை, ஆக்சுவலாக இன்னைக்கு நான் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வேற. ஏன்னா நீ நிறைய பேர் ஆப்ஷன்னால அந்த சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். ரொம்ப நல்லா டீப்பாக இருக்கு. ஒரு 7 பண்டிகைகளும் கர்ப்ப காலத்தில் ஒரு பிள்ளை 9 மாதம் பிறகு அது கம்பாரிசன்.
அதுக்கப்புறம் எப்படி கிறிஸ்து இயேசு கூட இந்த 7 பண்டிகை அவர் நிறைவேற்றினார். அதுதான் எந்த சப்ஜெக்ட் ஆனால் நிறைய பேர் வராதனால நான் பேசிக்கு நினைக்கிறேன். இது வந்து எபிரேய பாஷைக்கு ஒரு அறிமுகம் தான். இயேசு கிறிஸ்து எந்த வயதில் ஞானஸ்நானம் பெற்றார்? 33 வயசு வரை ஒரு ஊழியம் செய்தார். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை 7 மாதத்துக்கு தான் காது திறக்கும், இந்த விவர எல்லாம் பூர்ண வளர்ச்சி பெற்று கேட்கக்கூடிய திறன் வரும். குழந்தைக்கு கர்ப்பத்தில் 7வது மாதம் தான். அந்த 7 மாதத்துக்கு ஆரம்பிக்கும் போது, இந்த குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது, இந்த எதிரேய ஸ்திரீகள், யூத ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோராவாகிய 5 ஆகமங்கள், மலையாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் என்னவும் உபாகமும், இந்த அதிகாரங்களை இன்றைக்கு வர நம்ம தான் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அவங்க வாசிக்க மாட்டாங்க, பாடுவாங்க. அவங்க வாசித்தால் தேவனை கனவென்னு கொண்டவங்க போல பாட வேண்டும். பைபிள் பாடதான் செய்வாங்க. நத்தானியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. யார்? இஸ்ரேலியோ பிரைம் மினிஸ்டர் நத்தானியா நிறைய பாட்டு நான் பாடிட்டு கேட்டேன். எதிரைய வாசிக்க அவ்வளோ அழகான மெலோடியா இருக்கும். இன்றைய வரை யூதர்களுடைய சினாகாரத்தில் படிக்கப்படலை, வாசிக்கப்படவில்லை, பாடதான் படுது. நம்ம தான் வாசிக்கிறோம். அவங்களுக்கு பாட்டு போலதான் இருக்கு. ஆமா. அதே போல இந்த 5 ஆகமங்களை பாடலாக குறைந்து 5 முறையாவது பாடி முடிக்கணும். இது பிரமாணம், இதனுடைய பிரமாணம். அப்போ இந்த 7 மாதத்துல இந்த குழந்தை என்ன செய்யணும்? உள்ள இருந்து இந்த மெலோடியான அந்த தேவனுடைய வசனத்தை கொண்ட பாடலை கேட்டு அது துள்ளி குதிச்சு உள்ள என்ஜாய் பண்ணணும். 7 மாதத்துல இந்த குழந்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது. அப்போ 9வது மாதம் கடைசியில குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே சரி, அவங்க இந்த பஞ்சாகம் 5 ஆகமங்களை தான் பாடி பொங்க வைப்பாங்க, பாடி ஊட்டுவாங்க. 2 வயசு 3 இதை தான் பாடலாம் பாடி நம்ம ஆறாம் யார் இவரோ அப்படின்னு சொல்லி பாடுவோம். அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை தான் பாடி அவர்கள் எதையுமே அந்த ஒரு குழந்தையை பாடி தான் எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க. இது வந்து யூதர்களுடைய பிரமாணம். இப்போ 5 வயது வரும்போது குழந்தைங்க கேள்வி கேட்காங்க இல்லை? 5 வயதுல கேள்வி கேட்காங்க. அப்போ பெண்களுக்கு வந்து அதிகமா இந்த வேதத்தை குறிச்ச ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப கட்டுப்பாடு. இவங்களுக்கு போய் கற்றுக்கொள்ள முடியாது, வெளியே போய் கற்றுக்கொள்ள முடியாது, வீட்டில் தான் அடங்கி இருக்கணும், எது இருந்தாலும் கடவுளை தான் கேட்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 5 வயதுல இருந்து அப்பா என்ன செய்வார்? பள்ளிக்கூடம் கூட்டு போவார், மார்க்கெட் கூட்டு போவார். அப்போ தாயோடு இருந்து அந்த குழந்தை என்ன பண்ணோம்? இப்போ தகப்பனுடைய அரவணைப்பு போவோம். இப்போ அது ஒரு அம்மா தான் ஹீரோயின். இப்போ அப்பா ஹீரோ ஆகிட்டார். இந்த வயசுல 5 வயதுல. இந்த 5 வயதுல வந்து 12 வயசு வரை நீதிமன்ற வார்த்தை சொல்லுது. தகப்பனுடைய யாருடைய புத்தி, யாருடைய போதகம்? தகப்பனுடைய போதகத்தையும் தாயினுடைய புத்தியும் தள்ளாதற்கு வார்த்தை சொல்லுது. அப்போ 5 வயது வரை தாயினுடைய போதகத்தில் வளர்ந்த அந்த குழந்தை அடுத்தது மாறுது. அதிகமாக யாரோட ஈடுபாடு இருக்கும்? குழந்தை தகப்பனம். 12 வயசு வரை இந்த தகப்பன் வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அப்படி என்ன இருக்குது? தாய்க்கு 5 வருஷம் அது ஒரு நர்சரி ஸ்கூல் மாதிரி வச்சுக்கோங்க. 5 வயசுலேருந்து 12 வயசு வரை அவர் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து எந்த வயதுல ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தர்க்கம் பண்ணார்? எந்த வயசுல? 12வது வயசுல ஆலயத்துல போயிட்டு நிறைய கேள்விகள் கேட்கிறார். அந்த 12வது வயதுக்கு தான் யூதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு மேஜர். நம்மளுக்கு 18 வயசு கூட அவங்களுக்கு 12 வயசு மேஜர். பெண்கள் வந்து 13 வயசு மேஜர். அந்த 12 வயசுல அந்த பிரேஷான போக்கி டெடிகேஷன் பண்ணி அன்னையிலேருந்து அவங்க அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? 613 பிரமாணத்தையும் தினமும் இந்த பிரேஷால இருக்கிற முடிச்சியை அதை என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒவ்வொரு முடிச்சு கணக்கு. இந்த 613 பிரமாணம் டெய்லி சொல்லணும், தினமும் சொல்லணும். இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ரபிட்டு யூத போதர்கிட்ட எடுத்து விட்டுருவாங்க. 12 வயசுல
இருந்து 30 வயசு வரை யார்கிட்ட இருப்பாங்க? அப்பாட்டு இல்லை, அம்மாட்டு இல்லை, ஒரு யூத ரபி. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க ரபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது எந்த வயசுல கூப்பிட்டாங்க? 30வது வயசுல தான். இந்த 12 வயதுல இருந்து 30 வயது வரை இப்ப யாருன்னு வளருவாங்க? ஒரு யூத குரு, ரபின்னு சொல்லுவாங்க. அந்த ரபியில இந்த குழந்தை வளரும். இந்த 30வது வயது இந்த வேதத்தை கற்று தெரிந்த உடனே அவர்கள் ஒரு ரபியாக தகுதியை தருவார்கள். அவர்களுக்கு ஒரு பிரதிஷ்டை செய்து அவர்கள் நீ ஒரு போதனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகுதியை ஏற்படுத்துற வயது என்றால் 30வது வயது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சொன்னல 12 வயசுல எங்க போனாருன்ட்டு மறைக்கப்பட்ட வயது கற்றுக்கொண்டிருந்தார். இப்படி 30 வயது வரை இயேசு கிறிஸ்து எங்கேயும் கற்றுக்கொண்டார். 30வது வயசுல போதவராக தேவன் அபிஷேகம் பண்ணார். மனுஷனால பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணாங்க. இந்த நாள் தான் சரி 18 வருஷம் குழந்தை 5 வயசு அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. 12 வயசு வரை அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. 12ல இருந்து 30 வயசு வரை 18 வருஷம் ரவி. அப்படி என்ன இருக்குது பைபிள்ல? என்ன இருக்குது அப்படின்னா ஈப்ரு பாஷை உள்ள போனீங்கன்னா மொத்த சயின்ஸே உள்ளது, மொத்த விஞ்ஞானம் இருக்குது, மொத்த பாஷைகள் உள்ள என்னென்ன மறைபொருள், தேவனுடைய சிஸ்டம், ரகசியம், பிளான்ஸ் எல்லாமே இது உள்ளது. அதை ஒரு 3 காரியங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் அவசியம். ஏன்னா இதுக்குரிய பவர் பாயிண்டோ இன்னைக்கு அதை நான் ரெடி பண்ணுறது, பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுறேன், எல்லாத்தையும் எழுதி போட முடியாது. அதனால அடுத்த வகுப்பு ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் இந்த ஹீப்ரு மூலமாக இந்த பாடம் இருக்கும். மற்றனால தேவனுடைய திட்டங்கள், ரகசியங்கள் பற்றி இருக்கும். அதனால தொடர்ந்து நீங்கள் வாங்க கண்டிப்பாக. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். ஹெப்ரேய பாஷை மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாஷை எங்கே அதிகமாக பேசப்படுது தெரியுங்களா? ஹெப்ரேய பாஷை இஸ்ரேல், அமெரிக்கா, கனடா, போலாந்து, ரஷ்யா, இது போல எங்கு யூதர்கள் இருக்காங்களோ அவர்கள் அதிகமாக அங்கே பேசி பழகிறாங்க. இந்த ஹெப்ரேய பாஷைக்கு ஒரு வடிவே இல்லை. ஏன்னா இவருக்கு நாடே இல்லாமல் இருந்தாங்க. நாடே இல்லாமல் தான் பாஷை எப்படி வளர்க்க முடியும்? இல்லை, இந்த தமிழிசை சங்கம்னு சொல்லிட்டு தமிழை வளர்க்குறாங்க. எந்த நாட்டில் போனாலும் தமிழ் சங்கம் இருக்கும், தமிழ் நிறைய அமைப்பு இருக்குது ஒரு மொழியை வளர்க்குறது. ஜெர்மனில் நீங்கள் போய் படிச்சீங்கன்னா ஜெர்மன் மொழி இங்கே படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ எல்லாம். அதுபோல் அவர்கள் வளர்க்க முடியல, ஏன்னா நாடுகளை எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. 19வது நூற்றாண்டு ஜயனிசம்ன்ற ஒரு அமைப்பு உருவாகுது இஸ்ரேல் நாட்டில். அப்போது தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது மாடர்ன் ஹீப்ரு. இந்த ஹீப்ரு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். ஏன்ஷியன்ட் ஹீப்ரு வேற, மாடர்ன் ஹீப்ரு வேற. இது நடுத்தர ஒரு ஹீப்ரு வந்துச்சு. ஆனால் நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் ஹீப்ரு, அப்புறம் இப்போ இருக்க மாடர்ன் ஹீப்ரு. இந்த மாடர்ன் ஹீப்ருக்கு வித்திட்டவருடைய பேரை நீங்கள் எழுதிக்கோங்க, எலீசர் பென் யெகூதா. அவர் தான் இப்போ இருக்கிற வடிவத்தை அவர் தோற்றுவித்தார். இப்போ இருக்கிற நம்ம பார்க்க போகிற உங்கள்கிட்ட கையில் இருக்கிற அந்த வடிவம்னால் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் எலீசர் பென் யெகூதா. 19ஆம் நூற்றாண்டு அவர் பெரிய ஒரு இந்த ஹெப்ரேய பாஷை வல்லுநர். அடுத்ததாக பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில். ஏன் கிரேக்க மொழியில் எழுதப்படும் தெரியுங்களா? கிரேக்க ரோமுடைய நாட்களில், ரோம பேரரசு ஆட்சி நாட்களில் இஸ்ரேல் நாடு அடிமையாக இருந்துச்சு. எப்படி உலகமே பிரிட்டிஷ் நாடு அடிமையாக இருந்துச்சோ, உலகத்தையே அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க ரோமர்கள். அப்போ அவருடைய பாஷை மேலே பாஷையை கற்றுக்கணும் ஃபோர்ஸ் பண்ணி, இதுதான் கவர்மெண்ட் லாங்குவேஜ், அஃபீஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கப்பட்டு அந்த பாஷையை அன்றைக்கு ஆளுகை செஞ்சது உலகத்தை. அதனால இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணோம், ரோம் லெட்டர் தான். ஈவன் நீங்கள் ஸ்டடியில் கூட சொல்லியிருப்பாங்க, ஜூலை மாதம்
ஜனவரி மாதம் எல்லாம் அவருடைய எம்பருடைய பேர். ஜூலியஸ் அகஸ்டஸ்ன்றது அவருடைய மன்னனுடைய பேர். அடுத்ததாக இந்த எபிரேய பாஷைக்கு ஒன்றும் ஒரு பெயர் உண்டு, அது எழுதிங்க. செமிட்டிக் லாங்குவேஜ் தான். செமிட்டிக் லாங்குவேஜ், செமிட்டிக் மொழி. உங்களுக்கு இந்த செமிட்டிக், இப்போ நதன்யா கூட அடிக்கடி டிவியில் பேசுவார். ஆன்டி செமிட்டிக் பீப்புள், ஆன்டி செமிட்டிக். செமிட்டிக் யாருன்னா நோவாவுக்கு எதிர்கொள்ளிகள் மூன்று கொள்ளிகள் பேர் ஷேம், நாம், சாபேத். இந்த சேம்புடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திர பிதாக்கள். ஸோ இவங்க எல்லாம் யாருடைய வம்சம்? சேம்புடைய வம்சத்தில் வந்ததுனால இதுக்கு செமிட்டிக். செமிட்டிக்னா சேம்புடைய வம்சத்தார், சேம்புடைய வம்சத்தார். அதனால இது சேம்புடைய வம்சத்தால் பேசுகிற மொழியானபடினால் இது செமிட்டிக் லாங்குவேஜ். அதே போல எபிரேய பாஷை இரண்டாக பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நவீன பாஷை, பழமையான பாஷை. வேதத்துல எபிரேயம் என்ற வார்த்தை எங்கே முதலாக பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? எபிரேயம் என்ற வார்த்தை வேதத்தில் பயன்படுத்த வாசிங்க. ஆதியாகமம் 14 அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 14:13. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, லோத்தையும் அவருடைய குடும்பத்தை எல்லாம் என்ன பண்றாங்க? 5 ராஜாக்கள் சேர்ந்து பிடிச்சு போயிடறாங்க, இல்லை சிறைப்படுத்தி கொண்டு போறாங்க. அப்போ அதை கண் கூட பார்த்த ஒரு மனுஷன், ஒருத்தன் வந்து எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அறிவிப்பான் அந்த செய்தியை. அந்த இடத்துல முதல் எபிரேய என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. சரி, இந்த எபிரேய என்ற வார்த்தை எங்க வந்துச்சு? எபிரேயன்ற பேர் வந்து ஆபிரகாம். இந்த எபிரேய மொழி எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரி, உங்களுக்கு கேள்வி. ஆதாம் எந்த மொழி பேசியிருக்கார்? ஆதாமோடு தேவன் எந்த மொழி பேசியிருக்கார்? அன்னைக்கு என்ன மொழி இருந்திருக்கும்? ஏன்னா பாபேல்னா கன்ஃபியூஷன், தாறுமாறாக்குதுன்னு அர்த்தம். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா அது பெரிய பட்டியல் இருக்கும், எப்படிலாம் மொழிகள் தாறுமாறாச்சு, எதற்காக தாறுமாறாக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு முன்பாக என்ன பாஷை? ஆதாம் பேசுகிற பாஷை தான் பேசியிருந்தாங்க. ஒரே பாஷை, பூமிக்கு ஒரே பாஷை பேச்சு பண்ணுவோம். அப்போ அதுவரை என்ன பாஷை பேசியிருந்தார்? இயேசு கிறிஸ்து தான் பாஷை பேசியிருந்தார். இயேசு கிறிஸ்து எபிரேய பாஷை, அராமிக் பாஷையும் பேசினார். அராமிக்கும் எபிரேக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. சமஸ்கிருதமும் ஹிந்தியுமா இருக்காங்க. சான்ஸ்கிரிட் டஃப் லாங்குவேஜ், ஹிந்தி ஈஸியான லாங்குவேஜ். ஏன்னா நான் சான்ஸ்கிரிட் ஒரு பாடம் நான் படிச்சிருக்கேன் மியூசிக்கில், டிகிரியில் ஒரு எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டஃப்பான லாங்குவேஜ். ஹிந்திக்குள்ள படிச்சிருக்கேன், சான்ஸ்கிரிட் டஃப். அதே போல் எபிரேய பாஷை ரொம்ப கடினமான, கிராமர் அதிகமாக இருக்கும். இது அராமிக் பாஷை வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப கலோக்கில். சென்னை தமிழ்னு எப்படி இருக்கும், நாகர்கோவில் தமிழ் எப்படி இருக்கும், மதுரை தமிழ். அது போல கராமிக் இது ஒரு குறுகிய பாஷைன்னு சொல்லுவாங்க. பேச்சுக்கு வந்து ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்காங்க. ஆனால் எபிரேய பாஷை அப்படி இல்லை, கடினமாக இருக்கும். லிட்டரல் லாங்குவேஜ். வேதம் எழுதப்பட்டது அராமிக் பாஷையில் இல்லை, எபிரேய பாஷையில் தான். ஆனால் ஒரு சில பாடல்கள், தீர்க்கதரிசனங்கள் அராமிக்கில் இருக்குது. இப்போ ஏலோகி ராமா சபக்தான்ன்றது என்ன பாஷை? ஆராமிக் பாஷை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை தான் பேசுகிறேன், ஆராமிக் தான் அதிகமாக பேசுகிறேன். அது ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டுறதுக்காக அதை கம்யூனிகேட் பண்ணாராங்க. சரி, எபிரேய என்ற அந்த வார்த்தை எங்கிருந்து ஆண்டவர் எடுத்தார் அதை பார்ப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 16 முதல் 26. பொறுமையா வாசிங்க.
ஏபேர் 34 வயதான போது வேலைக்கு 16வது 16 to 26 16 16வது அதிகாரம் 10 வாசிங்க. ஷேமுடைய வம்ச வரலாறு 11 10 வாசிங்க. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாதர் பெற்றார். அப்படியே இருங்க. ஷேம் எத்தனை பேர் இருக்காங்க? நோவா, ஷேம், காம், ஜாபேர், அவருடைய மருமகன். அவ்வளவுதான், மொத்தம் 8 பேர். நோவா அவருடைய மனைவி, 3 மருமகன்கள், 3 மகன்கள், மொத்தம் 8 பேர். இப்போ ஷேம் இருந்தா மற்ற வரலாறு வேண்டாம். இப்போ நம்ம இதை மட்டும் படிக்கலாம். ஷேமுடைய வம்ச வரலாறு. ஷேம் 100வது வயதுல யாரை பெற்றான்? அர்பக்சாத்தை பெற்றான். சரியா? ஒரு ஜெனரேஷன். அடுத்தது அர்பக்சாத் யாரை பெற்றான்? 500 வயது உயிரோடு இருந்து குமாரனை பெற்றார். அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றார். சரி, ரெண்டு ஜெனரேஷன் வந்துச்சு. அடுத்தது சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றார். ஏபேரை பெற்றார். அதுக்கப்புறம் ஏபேர் 34 வயதான போது வேலைக்கை பெற்றார். எத்தனை ஜெனரேஷன் ஆச்சு? வேலைக்கு 30 வயதான போது ரெகுவை பெற்றார். ரெகு 32 வயதான போது செருகை பெற்றார். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றார். நாகோர் 29 வயதான போது தேராவை பெற்றார். தேராவு 70 வயதான போது அபிராம், நாகோர், ஆரோன் என்பவர்களை பெற்றார். 10வது ஜெனரேஷன் ஆபிரகாம். எங்க இருந்து? ஷேம்ல இருந்து. இத பாருங்க. இப்போ எபிரேய பாஷை எங்க வந்து என்றால் 4வது ஜெனரேஷன் யாரு? ஏபேர். இப்போ பாருங்க, ஷேம் சொல்ற ஒரு பாஷை வச்சிருக்கலாம், அர்பக்சாத் பாஷை வச்சிருக்கலாம், ரேகு பாஷை வச்சிருக்கலாம், செருகு பாஷை வச்சிருக்கலாம். ஆனால் எங்கிருந்து எடுத்திருக்காருன்னா 4வது வம்சம் ஏபேருடைய வம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் எபிரேய பாஷை. அவருடைய பேரிலிருந்து வந்ததுதான் எபிரேய பாஷை. ஏபேர் என்ற அந்த ஜெனரேஷன் வம்சத்துல வந்த அந்த மனிதருடைய பேரு தான் அங்கிருந்து எழுதுதான் இந்த பெயர் எபிரேயன் என்ற வார்த்தை. சரி, ஒரு முகாந்திரம் இருக்குங்களா? ஏபருடைய பேர்ல எபிரேய பாஷைன்னு அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும்ல. அந்த முகாந்திரத்தை நம்ம பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்றாரு. தீர்க்கதரிசனம் வாக்கு. அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது அவர் ஆபிரகாமை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி தங்களுடைய இல்லாத அந்நிய தேசத்திலே இது பேசும்போது ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. சரியா? பிள்ளை இல்லை. உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தங்களுடைய தேசங்கள் அல்லாத தேசத்திலே பரதேசியா இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள். தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரம் கொள்வார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படவாய். குழந்தையே இல்லை, ஆனா உன் சந்ததி அவ்வளவு பெரிய சந்ததியாகும். 400 வருஷம் நீங்க வேற ஒரு தேசத்தார சேவிப்பேன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனமா கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசுறாரு. சரி, யாத்திராகம் இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குறைந்த நாட்கள் பற்றி யாத்திராகத்துல 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். 40-41 யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருடம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட 400 வருஷம் நீ சேவிப்பாங்க, வேற தேசத்தார் சேவிப்பாங்க. இந்த இடத்துல வந்து 430. எப்படி அது? இது கரெக்டா? அது கரெக்டா? சரி, 12-41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டன.
30 வருஷம், அப்புறம் 400 வருஷம், திரும்பி 40 வருஷம். என்ன யோசப் முன்கூட்டியே போய் இல்லை, அது என்னன்னா யோசேப்புடைய நாட்கள்ல போய் குடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது 70 பேர். அதுல இருந்து மொத்தம் அவங்க புறப்படுற 400 இருந்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னா வருஷங்கள் 430 வருஷம். அடிமையா இருந்த வருஷங்கள் 400 வருஷம். இதுதான் சரியா? அப்போ எவ்வளவு நாள் மொத்தம் இருந்தாங்க குடியிருந்த நாட்கள்? 430. சரி, இப்ப நான் கேள்வி என்ன, அந்த ஏபியனுடைய வார்த்தையில வந்து எப்படி எடுத்தார்? இந்த இவரே பாஷைக்கு ஒரு பேர் வச்சார். ஒரு மனுஷன் அவரை பத்தி சேவை பத்தி அதிகமா இருக்குது, அவரை பத்தி இருக்குது, ஆனா அவரை பத்தி எதுவுமே இல்லை. ஏபியர் பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஏபியர் அவர் வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ அப்படி வாசிங்க. ஆகியாகும் 16 வாசிங்க. ஏபியர் 24 வயதான போது வேலையை பெற்றார். அப்புறம் உயிரோடு இருந்த நாட்கள் எவ்வளோ? 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும். இப்ப பாத்தீங்களா, இந்த தீர்க்க தரிசனம் ஒரு நிழல், இங்க நிஜம். இவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? 430 வருஷம். அதே போல இங்க 430 வருஷம் அந்நிய தேசத்துல இருக்காங்க. இதனாலதான் அங்க கொண்டாரு அந்த ஏபேர் வார்த்தையில் வந்து இந்த தீர்க்க தரிசனம் இணைக்கிறார். புரியுதா? புரியுதா சொல்லுங்க, திருப்பி வரைக்கும் சொல்லுங்க. அடிமையா இருந்தாங்க, இந்த கணக்கு போட முடிகிறது. அந்த கணக்கை இதற்கு நிழலா வச்சிருக்காரு. இது அந்நியா இருந்தது நிஜம். இவர் வந்து பார்த்தோன்னா இங்க ஒரு நிழலும் பொருளும் நம்ம பார்க்கணும். இது போல அதனாலதான் ஏபேர் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அந்த 10 வம்சம் தானே. ஏன் ஆபிரகாமுடைய பேர் கூட வச்சிருக்காங்க, ஆபிரகாமுடைய பேரே வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் எங்க இருந்து எந்த பேர்ல நிறைவேறுச்சு அப்படின்னா ஏபேர்ன்ற அந்த மனுஷனுடைய பேர்ல ஆபிரகாம் கொடுத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எந்த பாஷையில பேசினாரு? அரபிக், அப்புறம் ஹீப்ரு, 2 பாஷையும் பேசினார். அப்ப ஆதாமோடு பேசினது யார்? ஆதாமோடு பேசினது யார்? இல்ல, இயேசு கிறிஸ்து பேசினாரா? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் நோய் ஜோமனார்ல அதிகாலை போய் ஜோமனார் மலையில இருந்துச்சு, பிதாவே ஜோமனார். அந்த தேவன் தேவன் பேசினாரா இல்ல இயேசு கிறிஸ்து பேசினாரா? ஆதாமுடைய மாலையில் இந்த வசனத்தை வாசம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8, 9 வாசிங்க. 3, 8, 9. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யார்கள்? ஆதாம் ஏவாள் கேட்டாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இப்போ இவர் எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார்ல, அது என்ன பாஷையா இருக்கும்? இயேசு கிறிஸ்து என்ன பாஷை பேசுறாங்க? இவரே அராமைக்கு தான். அராமைக்கு வந்து கலப்புள்ள பாஷை, அதுக்கப்புறம் வந்தது. எப்படி எவ்வளவு பாஷையில பேசிப்பான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாஷை தான் பேசினாரு சொல்லுங்க. அவரு வந்து முந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து பிந்தன ஆதாம். இந்த ஆதாம்கிட்ட பிந்தன ஆதாம் என்ன பாஷை பேசினாரு? இங்க இருக்கும்போது, பூமியில இருக்கும்போது எவ்வளவு பாஷை, அராமைக் பாஷை பேசினாரு. அந்த ஆதாமோடு பேசுனது யார்? இயேசு கிறிஸ்து பேசினாரா இல்ல பிதாவாகி தேவன் பேசினாரா? பிதாவாகி தேவன் பேசினா கேட்க முடியாது. வசனம் தேடுங்க. 5:37, யோவான் 5:37 வாசனம். இது இயேசு கிறிஸ்து, இது அப்போஸ்தலர் சொல்றது சொல்ல இயேசு கிறிஸ்துவே சொல்றார். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருபாலும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. என்ன அப்போஸ்தலருக்கு கேள்வி? அடிக்கடி பிதான்றாரு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாருன்றாரு. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றது போஜனமா இருந்தாரு. யார் அந்த பிதா? அவரை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல, அப்படி அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்குதான் இயேசு சொல்றாரு, நீங்க ஒரு காலமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதும் இல்லை, ரூபத்தை நீங்க பார்க்கவும் முடியாது, கேட்க முடியாது. அப்ப யார் பேசுனது?
இதை இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரு. இயேசு தான் பார்க்க முடியும், பேச முடியும். இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரு. ஆதாம் அது ரொம்ப கிளியர் ஆகும். சப்ஜெக்ட் வந்து வரும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். மனுஷனோடு பேச முடியாது, மோசையோடு பேச முடியாது, ஆபிரகாமோடு பேச முடியாது. தேவனுடைய பேச கேட்க முடியும். ஒரு ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்கறாங்க ஒரு இடத்துல, மலையில இறங்கி வரும்போது பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இடியும் கொடுக்குமா இருக்குது, தேவன் பேச வந்தாங்க, நீங்க சொல்லுங்க. மோசே பேசுறாங்க இல்ல, மோசையை பேசுறாங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறோம். அப்படி பேச வந்தாங்க. அப்போ யார் பேசுனா? இயேசு கிறிஸ்து பேசினா. இந்த நாளாம் முந்தின ஆதாம்கிட்ட பேசின பாஷை அதே பாஷை தான், இங்க வந்து அதே பாஷை தான் பேசியிருக்காங்க. நியாயப்பிரமாணம் எந்த பாஷைக்கு கொடுக்கப்படுது? எவ்ரி பாஷை தான். இல்ல, மோசே யாரு? சேமுடைய வம்சம் தான், ஆபிரகாமுடைய வம்சம் தான். இப்போ எவ்ரி பாஷை தான் தேவன் ஆதாமோடு பாபேல் கோபுரம் கற்ற வர அந்த பாஷையில் தான் பேசியிருக்காங்க. அந்த பாபேல் கோபுரம் கட்டி முடிச்ச வர அங்கதான் அந்த செம்மொழிகள் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. பைபிள்ல இருக்க சீன மொழி, தமிழ் மொழி அங்கதான் அங்க தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அதற்கு வேதத்துக்கு ஆதாரம் இல்லை, ஆனா முகாந்திரம் இருக்கிறது. நம்ம சப்ஜெக்ட் உள்ள எபிரேய பாஷை 3 வடிவங்களை பார்க்கலாம். எபிரேய பாஷை 3 வடிவங்களை கொண்டது. என்ன வடிவம் அப்படின்னா, எழுத்து வடிவம், லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க, பட குறியீடு அல்லது பட வடிவம். பிக்டோகிராஃப், லெட்டர்ஸ், எழுத்து வடிவம், பட வடிவம். அப்புறம் நியூமரிக்கல் வேல்யூ, எண் மதிப்பு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு ஒப்பிடுவாங்க வேத வல்லுநர்கள். இந்த சப்ஜெக்ட்லாம் யார் எடுத்தாங்கன்னா, யூத ரபிகள் தான் நான் கேட்டு இதை நான் எடுத்தேன். நான் சொந்த ஆராய்ச்சிலாம் இல்லை. யூத ரபிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் இந்த 3 வடிவங்கள் ஆண்டு வச்சார்? இப்போ ஆனா ஏபிசிடி அதுதான், அது வேற எதுவும் இல்லை, ஆல்டர்னேட். ஆனா இதுக்கு ஆல்டர்னேட் என்னது? எழுத்து வடிவம், சொல் வடிவம் இருக்கு, வரைபடம் இருக்கு, அப்புறம் ஒவ்வொரு நம்பர். இப்போ ஒரு ஆசை கூடாது எத்தனையோ பிரிச்சிருக்கோம். பிரகாரம், பிரஸ்தம், மகாபிரஸ்தம். அதே மாதிரி தேவனுக்குள்ள என்ன சொல்றோம்? ஆவி, ஆத்மா, பிதாவாகி தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவிய வழியாக இப்படி சொல்லுவோம். இப்படி எப்படி 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு எண்ணம். அதே போல எபிரேய பாஷையும் 3 வடிவங்களை கொண்டது. எபிரேய பாஷை, இந்த தமிழ் பாஷை, இங்கிலீஷ், எல்லா பாஷையும் எப்படி படிப்போம்? லெஃப்ட் அண்ட் ரைட் தான் படிப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட் தான் படிப்போம், இப்படிதான் படிப்போம். ஆனால் எபிரேய பாஷை எப்படி நம்ம படிக்கணும்? உள்டாக படிப்போம், ரைட்ல இருந்து லெஃப்ட். ஏன் இப்படி வச்சாங்க? உங்கள்கிட்ட கேள்வி, கிளாஸ் போயிருக்கீங்களா? ஆமாயா, அந்த எழுத்து வந்து மறையாது, மாறி படிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம படிச்சோம்னா கஷ்டமா இருக்கும். குரானும் அப்படிதான், குரானும் அப்படிதான் படிக்கணும். ஒன்று ரொம்ப குரான் தான் வழியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இப்படிதான் இருக்கும், இப்படிதான் படிக்கணும். ஏன் தெரியுங்களா? ஏசையா 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த லூசிபர் குறிச்ச ஒரு தீர்க்க தரிசனம் 14-13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இப்போ வடபுறம் யாருக்கா? வடபுறத்திலே வடபுறம் சீயோன் பர்வதமே சொல்லிட்டு சங்கீதம் வாசிக்கிறோம். வடபுறம் யாருக்கா?
பரலோகம் பரலோகத்துல டைரக்ஷன் எங்க இல்லை, நார்த் அமெரிக்கா எங்க இருக்குது, வட அமெரிக்கா, வட இந்தியா இருக்குது, மேல தானே நம்ம கீழே இருக்கும். வட அமெரிக்கா இருக்குது மேல இருக்கு, தென்னமெரிக்கா கீழே இருக்கும். அப்போ வடக்குன்றது மேல பரலோகத்தை குறிக்கும். அப்போ பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது தான், அனுப்பப்பட்டது தான் தேவனுடைய வார்த்தை. 2 Timothy 3:14 படி தேவனுடைய ஆவியினால தேவனுடைய வார்த்தைகள் அருளப்பட்டது இல்லை. அதனால தேவனுக்கு இங்க புறப்பட்டு வர்றதுனால இது இப்படிதான் படிக்கும், வலதுல இருந்து இடது. சரியா? புரியுங்களா? கேளுங்க. புரியுதா? கிளியர். ஸோ வலது புறம் என்பது தேவனை குறிக்கிறது, தேவனுடைய ஸ்தானத்தை குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஸோ அங்கிருந்து தான் தேவனுடைய வார்த்தைகள்லாம் அருளப்படுது இல்லை, அவருடைய ஆவியின் மூலமாக. ஸோ இப்படிதான் இப்போ வாசனை. இங்க மனுஷன், பூமி, இங்க தேவன். ஸோ அங்கிருந்து அருளப்படுது தேவனுடைய வார்த்தை. அதனால வலதிலிருந்து இடம் பொருள் வாசிக்க வேண்டும். அடுத்தது ஏபிசிடி இதெல்லாம் வந்து எழுத்து இல்லை, ஒவ்வொரு மொழி எழுத்துக்கள். அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கா? ஏக்கு அர்த்தம் இருக்கா? பிக்கு அர்த்தம் எதுவுமே இல்லை. உலகத்திலே முதலும் கடைசியான மொழிகள் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தப்படும். எவ்ரி பாஷையுடைய மேன்மை என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா ஆலஃப் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி லெஃப்ட் பாருங்க, 1 போட்டுருக்கோம். ஆலஃப்க்கு வார்த்தை மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹீப்ரு, கீழே இருக்கிறது ஏன்ஷியன்ட் ஹீப்ரு, பழமையான எபிரேய பாஷையில. அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லை ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிப்பட்ட வாசிக்க முடியாது, அவங்க வெளியே வர முடியாது. கல்வி இல்லை, வேத பார்வைகள் பரிசைகள் அவ்வளோதான் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பைபிள் புத்தகம் படிக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, இப்படி ஒரு வரைபடம் மூலமாக விளக்குவாங்க. இது ஒரு எழுதல் தலை ஆக்சிலி கேட்டு தான் வந்து ஆலஃப். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. எப்படின்னா பின்னாடி முன்னாடி வர எழுத்துக்களை வச்சு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு படின்னு வச்சுருக்காங்க, தமிழ்ல படின்னு சொல்றோம். புத்தகத்தை படினாலும் படி ஏறி வாங்கினாலும் படிதான், படி அளந்து போடனாலும் படிதான், இன்றைக்குரிய படி கொடு அப்படின்னாலும் அது வேஜஸ் எல்லாம் படிதான். அது போல இது பக்கத்தில் ஒரு லெட்டர் வச்சு என்ன பண்ணுவோம், எழுத்து வச்சு அதோடைய அர்த்தம். இந்த படி புத்தகத்தை படின்னு அதுதான், ஏறது இல்லை. கூலியை கொடுக்குறது இன்னைக்குரிய சாயங்காலம் இன்னைக்கு செய்தற்குரிய வேலையைக்குரிய கூலியை கொடு அப்படின்னு படி கொடு அப்படின்னு சொல்லுவோம். அது போல இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. சரியா? அதுதான் வந்து ஹீப்ரு வந்து ரொம்ப டஃபஸ்ட் லாங்குவேஜ் தான். வேர்ல்டுலேயே ரொம்ப டஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து எபிரேய பாஷை தான். சீனை பாஷையும் டஃபஸ்ட் லாங்குவேஜ். ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இந்த 3 டைமென்ஷன் பரிமாணங்களை பார்க்குறீங்களா, 3 வடிவம். அந்த 3 வடிவத்தில் எப்படி பயன்படுது, வடிவத்தை உதாரணம் சொன்னாலும் புரியும் இல்லைங்களா? அதனால முதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் எழுத்து வடிவத்துடைய அந்த பிரமாண்டத்தை நீங்க பாருங்க. எழுத்து வடிவம் எப்படி அதோடைய அர்த்தம் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆதியிலே தேவன், இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும், in the beginning God created the heavens and earth. தமிழ் எடுத்துக்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 5 வார்த்தைகள். இங்கிலீஷ்ல பாருங்க, in the beginning God created the heavens and earth. எத்தனை? 10 வார்த்தைகள். ஆனால் எபிரேய பாஷையில பாருங்க, சரியா பாருங்க, அதுக்கு பராஷு அப்படின்னா ஆதியிலே நடக்கும். பரா சிருஷ்டித்தார். ஏலோஹிம்னா பிதாவாகி தேவன். ஏத்து அது இயேசு கிறிஸ்து கொடுக்குற வார்த்தை, ரெஃபர் பண்ற வார்த்தை. அஷமாயின்னா மின்னோடம். அப்புறம் வேயர் ஹாரஸ். அப்போ மொத்தம் 7. அப்போ 7 எப்படி 7 நாட்களில் தேவன் வானத்தை கொண்டு சிருஷ்டித்து ஓய்ந்திருந்தாரோ அதே போல 7 வார்த்தைகள்ல அந்த சிருஷ்டிப்பு எல்லா அது உள்ள நீங்க ஒவ்வொரு இந்த தராட்சத்து உள்ள போனீங்கன்னா அது ஒரு 2-3 மணி நேரம் பேசுறேன். ஒரு நாட்களில் ஒவ்வொரு வாரம் போகணும், ஒவ்வொரு வேதம் படித்து நான் எடுத்தது ஒரு அறிமுகம். ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ
பரஷித் பரா ஏலோகிம் எத் வேயத் அஷமாய் வேயத் ஹாரஸ். பரஷித் பரா சொல்லுங்க. பரஷித் பரா ஏலோகிம் எத் வேயத் ஹாரஸ். ஆஹாரஸ் சொல்லுவாங்க. ஆஹாரஸ்னா அந்த பூமி, வானத்தை பொசிஷன். இப்போ எப்படி மொழியாக்கம் பண்ணியிருக்கணும் என்றால், இந்த ஏத்தல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த பக்கத்தில் முதல் பார்த்து இது முதல் எழுத்து ஆலப், கடைசி எழுத்து தவ். இந்த முதல்லையும் கடைசியும் சேர்த்து வாசிக்கும் போது ஆலப் ஏத்தல் வாசிக்கும். ஏத்தல் வெளிப்படத்துல நிறைய இடத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். ஒமேகான்றது எந்த மொழி, எந்த பாஷை? அல்பா ஒமேகா எந்த பாஷை? கிரேக்க பாஷை. கிரேக்க பாஷையில புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு வந்ததுனால நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொல்றாரு. இது எவ்ரி பாஷை எழுதியிருந்தாங்க சொல்லியிருப்பாரு. நான் ஆலப் தௌவா இருக்கிறேன். I am the Aleph and Taw சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ அந்த ஏத்துன்ற வார்த்தை யாரும் குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது. அப்போ எப்படி மொழியாக்கப்பட்டிருக்குன்னா, ஆதியில பிதாவாகி தேவனின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு விண்ணுலகத்தையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மண்ணுலகத்தை சிருஷ்டித்தார். இதுதான் சரியான மொழியாகும். ஆனால் இதை மொழிபெயர்ப்பது யாரு? ராமர் சொல்லியிருப்பாங்க. பிராமணர் என்ன பண்ணாரு? அவர் சான்ஸ்கிரிட் எழுதி விட்டார், இல்லையா? அதே போல இந்த அதிகமாக ஆராய்ச்சி பண்ணாத நாட்களில் எழுதப்பட்டதுதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், பெரிய வேத வர்ணம். இப்போ இருந்து யூதர் வர்ணிகள் தான் என்ன சொன்னது, நம்ம சொல்லலை, யூதர் வர்ணிகள் தான் சொன்னது. இப்போ இது வந்து மறைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர்னு சொல்லுவாங்க. மறைக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு தவறு தான் இது. ஆனா எப்படி மொழிபெயர்ப்பு இருக்கணும்? இப்படிதான் பண்ணிருக்கோம். அதை மறைச்சிருக்காரு ஆண்டவர். அடுத்தது குறியீட்டு வடிவத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இது எழுத்து வடிவத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் போச்சு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறியீட்டு வடிவத்துக்கு ஒன்று சொல்ல பாருங்க. 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9ஆம் மணி வேளையில எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தைகள் பேசுவோம், இயேசு கிறிஸ்து பேசுவோம், 7 வார்த்தைகள் அதை வந்து நம்ம பேசுவோம். சரி, இதுல 9வது எழுத்து நீங்க பாருங்க. 9வது எழுத்து தேய்னா அதுக்கு அர்த்தம் ஒரு அர்த்தம் சர்ப்பம், ஸ்னேக். பேஸ்கெட் வருது, சுற்றி கொடுத்த சரௌண்ட் வருது. ஆனால் ஸ்னேக்ன்றது ஒரு அர்த்தம், சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 9ஆம் மணியில ஜீவனில் விடும்போது என்ன இருந்துச்சு? தேவாடி திருச்சிலைகள் மேல இருந்து கீழே ஒரு தனி சப்ஜெக்ட். ஸோ இது எதை வச்சு பிரிச்சிருப்பாரு? தேவன் வந்து அதை பிரிச்சதுக்கு ஒரு வளமை வேணும். அதை எதை வச்சு பிரிச்சிருப்பாரு? அதே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெயின் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா தின்னு இல்லை, திக்கா இருக்கும். 5 அங்கல்னு சொல்லுவாங்க. 5 அங்கல் திக்கு. எத்தனை பேர் சேர்ந்தாலும் கேட்க முடியாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம், கத்தியாவது ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணாதான் பிரிச்சிருப்பாங்க. எதை வச்சு? யாரும் இல்லை அங்கே. யார் பிரிச்சிருப்பாங்க? நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரு ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதாரமும் ஏவாளையும் வெளியே தோற்றி விடும்போது தோட்டத்துல எதை வச்சு போனாரு? அதோட அந்த பதியத்தை எங்க பயன்படுத்தினாரு? சுடலில். இப்போ இது வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இருந்தாலும் தெரிஞ்சு. ஏதேன்றது சகோதரி சபையில் நான் பேசுறேன். ஏதேன் என்பது ஒரு இடம்.
இடம். அந்த ஏதேன் கூட தோட்டம் இருந்துச்சு. இப்போ இந்த வீடு இல்ல, இந்த வீடு எங்க இருக்குது? வடபகுதியில சாலமங்கலத்து உள்ள இருக்குது. அதே போல ஏதேன் வந்து ஒரு ஏரியா. அந்த ஏதேன் உள்ள தோட்டம் வந்துச்சு. அந்த தோட்டத்துக்குள்ள ஜீவன் வந்துச்சு, ஜீவருட்சம் இல்ல. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ள ஜீவன் இருந்துச்சுன்னா அது உள்ள தேவன் இருந்தார், அதனாலதான் ஜீவன் இருந்துச்சு. ஆதாமோட பேசினார். அதே போல இப்படி ஒரு 3 பரிமாணமா இருக்கு இல்ல. ஏதேனுக்கு ஒரு இடம், தோட்டம், அது உள்ள தோட்டம், அதுக்குள்ள ஜீவ விருட்சம், அங்கிருந்து ஆண்டவர் பேசினார். அதற்கு நிழலா இருக்கிறது தான் டேபர்னக்கல். எது? ஆசரிப்பு கூடாது. ஆசரிப்பு கூடாது எது இருந்துச்சு? பிரகாரம், பரிசுத்தலம், 11 தான் ஜீவன் இருந்துச்சு. மகா பரிசுத்தலம் தான் ஜீவன் இருந்துச்சு. அங்கதான் பேசினார். சரியா? இப்போ இந்த மகா பரிசுத்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் ஒரு திருச்சல் இருந்துச்சு. இது என்ன பண்ணாரு? கிழிச்சாரு. ஏன் கிழிச்சாரு? இனிமேல் பிரமாணங்கள் பலி இல்லை, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார். மேசையா வந்து சந்தரிக்கப்பட்டாச்சு, அதனால கிழிச்சிட்டாரு. எதை வச்சு கிழிச்சாரு அப்படின்னா, அங்க வந்து 3 நாள் இல்லை சுடலை பழகு அந்த பட்டயத்தை இங்க பயன்படுத்தினார். சரியா? இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 9ஆவது மணி வேலைன்றது சாத்தானுடைய அதிகாரங்கள் ஒரு விடுக்கப்பட்டது இல்ல. 9ஆவது மணி நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த 7 வார்த்தைகள் பேசும்போது 9ஆவது மணி வேலையில சாத்தானுடைய தலையை தேவன் நசுக்கினார். உண்மையா தேவன் வந்து நசுக்கினாரா சாத்தானுடைய தலையை? உனக்கும் ஸ்திரீக்கும் நுண்மைக்கும் பகை உண்டாகுமே, அவர் உன் தலையை நசுக்குவோம், நீ அவருடைய குதி தலையை நசுக்குவாய்னு தீர்க்கதரிசனம், தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம். அது அன்றைக்கு நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சா இல்லையா? சொல்லுங்க. சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டாச்சா? அப்போ பவுல் சொல்றாரு, யாரை வென்கலாமா என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி தரப்ப நசுக்கப்படலையே. என்ன நடந்துச்சு? அதிகாரம் தான் எடுக்கப்படுது. யாருக்கு அதிகாரம் எடுக்கப்படுது? நம்ம மேல. அவர் இயேசு கிறிஸ்துவ யார் அறிக்கை செய்யுது? அவர் தேவனுடைய குமார் என்று அறிக்கை செய்யாருப்போம், அவர்களுக்கு தான் சாத்தானுக்கு அதிகாரம் நம்ம மேல. சோ அதிகாரம் உரிந்தெடுக்கப்படுது எந்த நேரத்துல? 9ஆம் மணி நேரத்துல. சரியா? அப்போ இந்த சர்க்குமா வந்து அதிகாரம் கிடைக்கப்பட்டது எங்க? 9ஆவது எழுத்தினாரு தேர்ந்தெடுத்து சர்வம். அந்த 9ஆவது மணி வேலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருடைய அதிகாரங்கள் விடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஒரு குறியீட்டுக்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக முக்கியமானது பட வடிவிற்கு ஒரு உதாரணம். இந்த படம் இருக்கு, அதுக்கு ஒரு உதாரணம். 9ஆவது மணி வேலை அடுத்தது பெரேஷன் நம்ம பார்த்தோம். ஆதியிலே தேவன் மாட்டி முடிச்சுட்டார். இப்போது 3 நம்ம வாசிக்க பார்க்க போகிறது தாளர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து எத்தனையாவது எழுத்துனா 4ஆவது எழுத்து. தாளர் பாருங்க, தாளர். இந்த இஸ்ரேலுடைய பிளாக்ல ஒரு நட்சத்திரம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இஸ்ரேலுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கும்? ரெண்டு முக்கோணங்கள் இணைச்சா நட்சத்திரம். இந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? இந்த நட்சத்திரத்தை ஸ்டார் ஆஃப் டேவிட், தாவீது நட்சத்திரம். இஸ்ரேல் நாட்டுடைய கொடியில பிளாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த பேர் எங்க வந்துச்சு? இந்த தாளத்துக்கு பேர்
லெட்டஸ்ன்னு வந்துச்சு இல்லையா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டார் ஆஃப் டேவிட். சரி, இது என்ன தெரியுங்களா? 4வது எழுத்து நீங்க எடுத்துங்க, தாளத்தை எடுத்துங்க. அது முதல் அர்த்தம் டோர், டோர் கதவு சரியா? அந்த காலத்துல இந்த டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்க கூடாரம் தான் வசித்தாங்க இல்ல? கூடாரம் எப்படி இருக்கும்? கூடாரம் வேற தூங்குறி கூடார வாசல் டோர், டோர் டோர் எந்த நாட்டுடைய கொடியிலும் ஏதோ ஒரு நாடு உலகத்தில் இருக்கிற நாடு, சூப்பர் பவர் கண்ட்ரி, ஆப்ரஹாம் லிங்கன், வாஷிங்டன், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜனாதிபதி வாழ்ந்த அந்த நாட்டில் கூட அவருடைய பேர் அந்த அமெரிக்க கொடியில் இருக்கா? ஜெர்மன் கொடியில் ஹிட்லர் கொடி இருக்கா? ஹிட்லர் பேர் இருக்கா? இல்லை நம்மளுடைய நாட்டில் வந்து யார் மகாத்மா காந்தி பேர் இருக்கா? இஸ்ரேல் நாட்டில் ஒரே ஒரு கொடியில ஒரு ராஜாவுடைய பேர் இருக்குன்னா அது தாவீது. இது தாவீதுடைய பேர். எப்படி வந்து நான் சொல்றேன் பாருங்க. இந்த தாவூத் அப்படின்ற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள் யூஸ் பண்ணப்படும். இது வந்து ஒரு டாலர், இது வந்து ஒரு டாலர். ஸோ 2 டோர் ப்ளஸ் எத்தனை எழுத்து தாவீதுக்கு பவர் பாயிண்ட் அந்த ஈஸியை காட்டல, நம்ம எழுதி காட்ட முடியும். தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா தாவூத் பேரை இது வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், ஹீப்ரூ லாங்குவேஜ், பழமையான மொழியில் இப்படி தான் எழுதுவோம். ஆனால் புதுசாக எப்படி எழுதுவாங்க? தாலத்து இதுதான் இது மாடர்ன் ஹீப்ரூ இப்படி இருக்கு. ஆனால் ஏன்ஷியன்ட் பழமையான லாங்குவேஜ்ல தாளத்துக்கு வந்து டோர் ப்ளஸ் டோர். இன்னொரு நடுவில் வந்து இந்த வாவுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ஆணியுடைய சிம்பிள். வாவ் அப்படின்ற எழுத்துக்கு நெய்ல்னு அர்த்தம், பெங்குன்னு அர்த்தம். ஒரு டென்ட் இழுத்து கட்டி ஒரு பெங்கு அடிப்பாங்கல்ல, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் ஆர் பெங்குன்னு சொல்லிருக்கோம். வாவுக்கு அர்த்தம். அப்போ தாவீது பேரை எழுதணும்னா என்னென்ன வார்த்தை வேணும்? தாளத்து 2 தாளத்து வரும், நடுவில் வந்து ஒரு பெங்கு வரும். இதுதான் தாவூத். இந்த தாவூது பேரை தான் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல எப்படி நட்சத்திரமா வரைஞ்சா? 2 நட்சத்திரம் நட்சத்திரம். இதை ஒரு பெக் ஆக்ஷன் இதுதான் இஸ்ரேல் நாட்டுடைய அபிஷியல் பிளாக். அது யார் பேரு? தாவீது ராஜாவுடைய பேரு. எவ்வளவு மகிமையா ஆண்டவர் தாவீது மேன்மைப்படுத்திருக்காரு. என் எழுதியதுக்கு ஏற்றவன் யாருமே சொல்லல. ஆனா அவங்க பெரிய பாவம் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு முகாம் இருக்கும் இல்லைங்களா? போய் அந்த அந்த நட்சத்திரத்துல இன்றைக்கு வர அந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளாகை பார்த்தாவே அரபியர்களுக்கு அலர்ஜி. இதை போட்டு கொளுத்துவான், மெரிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசியாக நம்ம பார்த்த பட வடிவருக்கு ஒரு உதாரணம். இது போல் நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரியுதா இல்லையா? புரியுதா? தாவீதுன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், பழமையான எபிரேய பாஷையில 2 முக்கோணத்தை வந்து ஒரு ஆணி அடிச்சு அவருடைய பேர் ஷார்ட்டா சொல்லணும். இப்படியாக
இதனால்தான் இந்த எபிரேய பாஷை ரொம்ப கடினமான பாஷை. இது 18 வருஷம் யூத நபிகிட்ட படிக்கிறாங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட். அதே மாதிரி இயேசுவே ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. ஐயா அவங்க டஃப்பா தான் இருக்குது. அடுத்ததாக கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சேன். அவ்வளோதான்யா, அவ்வளோதான். நீ 7 ஆயிடுச்சு முடிக்கணும். சரி, கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சு போச்சு. 7 o'clock. ஷெமீஷ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஷெமீஷ், அதுக்கு அர்த்தம் என்ன என்றால் ஃபயர் தான். ஷெமீஷ்னா ஃபயர் அப்படின்றது எட்டர்னல் ஃபயர் அப்படின்றது உங்களுக்கு வசனத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஃபயர் எதை குறிக்கிறது கேட்டால் எதோட நம்ம எடுத்துக்கலாம். ஷெமீஷ்ன்ற வார்த்தை 800 கடைசியில் ஷீன் நேம் ஷெம், இந்த 3 எழுத்துக்கள் அந்த ஷெமீஷ். ஷெமீஷ் என்றால் ஷெமீஷ் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். சன், சன்ல என்ன இருக்கு? ஃபயர். இந்த ஷின் என்ற வார்த்தைக்கு எழுத்துக்கு டிஸ்ட்ராய், ஃபயர், டீத் செப்பரேஷன், அழிவுக்கு பயன்படுத்துறது அந்த ஷின். டீத் என்ன பண்ணும்? பல்லு ஃப்ரெஷ் பண்ணும், இல்லை கடிச்சு நொறுக்கும். அதே போல டிஸ்ட்ராய், ப்ரெஸ், செப்பரேட், இதெல்லாம் வந்து நம்ம ஷின்ற வார்த்தை இருக்குது. இந்த கீழே இருக்க பழமையான லாங்குவேஜ் இந்த பல்லுக்கு அடையாளமா அந்த 3 அந்த பல்லு, நம்மளுடைய மனுஷனுடைய பல்லு. அப்போ இந்த ஷெமீஷ் என்ற வார்த்தைக்கு சூரியன் என்று பொருள். சரியா? இது மட்டும் கடைசி பார்த்து முடிச்சுக்கலாம். இந்த சூரியனுக்குள்ள தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? சூரியனுக்குள்ள தண்ணி இருக்கு நம்புறீங்களா? 1997 ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஒரு ஆய்வு செய்தார்கள். எல்லா சயின்டிஸ்ட் வேர்ல்டில் இருக்க ரஷ்யன் சயின்டிஸ்ட், ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட், ஜெர்மன் சயின்டிஸ்ட், வேர்ல்டில் இருக்க எல்லா டாப் சயின்டிஸ்டும் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. அதை என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சூரியனுக்குள்ள மத்தியில் இல்லைன்னா அந்த தண்ணி இல்லைன்னா வெடிச்சு செத்துடுமா சூரியன். ஸோ வாட்டர் வேப்பரா இல்லை, இப்போ நம்ம எல்லாமே ஒரு தண்ணியில் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஏசியில் தண்ணி ஊற்றும், அது தண்ணியை ஊற்றும், நம்ம தண்ணியை ஊற்றுறோம், இல்லை தண்ணி ஊற்றும். இப்போ அதில் தான் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கு, ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பரில் இருக்கும், நீர் ஆவியில் இருக்கும், அதுதான் நம்ம உயிரோடு இருக்கும். இப்போ இந்த ஷெமீஷ்ன்ற வார்த்தை சூரியனை குறிக்கிறது. அதற்கு நான் எழுதுன பாருங்க, இந்த ஷெமீஷன் ஏதாவது துணி எடுத்து சீக்கிரமா நாற்பதாவது
மேம். வாட்டர் சூரியனுக்குள்ள தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ எழுதுனாங்க ஆண்டவர்? அப்பவே இது எப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். உருவாக்கும் போதே 97 தான் கண்டுபிடிச்சது விஞ்ஞானிகள் சூரியனுக்குள்ள தண்ணி இருந்துச்சு. இப்படி அவருடைய யூதர்களுக்கு பிறகுற குழந்தைக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு இப்பதான் தெரியும். பிறந்த குழந்தைக்கு ஒரு சில வருஷங்களே இதான் தெரியும். இது போல ஆயிரக்கணக்கான சத்தியங்கள் இது உள்ள அடங்கியிருக்கு. இந்த வேதத்துடைய பக்கத்தோடலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த நாளாக வரும். தொடர்ந்து நம்ம தியானிப்போம். எவ்வளோ பேர் பிரோஜனமாக இருந்துச்சு? ஏன் பிரோஜனமாக இருந்துச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், கடைசியாக நான் சொல்றது மட்டும் இந்த லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் சொன்னீங்க, ரிப்பீட் பண்ணுங்க. முதல் எழுத்து அலஃப், பெய், கிமல், டாலர், ஹே, வாவ், ஜாயின், கேத். சேத்னு படிக்கூடாது, கேத், கே, கேத், பேத், டீத்துல பே, பேர், பேர் சொல்றாங்க, பேர் அதுல பே, யோர், கஃப், லாமர், மேம், நுன், சாமெக், ஆயின், பே, ஜாடே, கஃப், கோஃபுல கஃப். ஃபர்ஸ்ட் நம்ம வாசம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 20வது எழுத்து பார்த்தீங்கன்னா காஃப், இது கோஃப்னு படிக்கலாம். கோஃப் அது காஃப். அப்புறம் ரேஷ், ஷின், தாவ். தாவுன்னா அது சிலுவை அடையாளப்படுத்திருக்குது, உடன்படிக்கைன்ற அர்த்தம். இது என்ன பண்ணலாம், ஒரே நாளில் சொன்னால் உங்களுக்கு குழம்பு போயிடும். அதனால ஜஸ்ட் நீங்கள் இந்த தமிழில் நீங்கள் இதனுடைய மொழியாக்கம் 119வது சங்கீதம் இருக்கும். நீங்கள் இதையை கம்பேர் பண்ணி எழுத்துக்கள் மட்டும் எழுதிப்பாங்க. ஒரு 25 பக்கம் இருக்கும். அடுத்த முறை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எப்படி ஏ ஃபார் ஆப்பிள் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னு சொல்லிட்டு புக் இருக்கும். அதுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து எழுதி பார்க்கணும். ரொம்ப பிரயோஜனமாக ரொம்ப உள்ள போனால் டீப்பாக போனால் புரியாமல் போயிடும். அதனால் அடுத்த செஷனில் நான் எடுக்கும்போது இந்த ஆனத்தை குறித்து உள்ள தியானிக்கும். ஆன ஃபுல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானம். சரி, முடியாது ஜெம் பிடி மாஸ்டர் எபிரேய மொழியுடைய ஆரம்பத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வராத உதயக்காரர்கள் கருத்தில் வந்து கொண்டு சேர்க்கும்படியாக நம்ம செபித்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எதிர்வரைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சூரியனை பேசிக்கு பயிற்சி செடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிற அந்த ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் கலந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இவருடைய ஆரம்ப ஆண்டவரே நுணுக்கங்களை காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்கப்பா. இது எங்களுக்கு சிந்தையில் இருதயத்தில் மதிய ஆவியான உதவி செய்வதாக செபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவு புத்தியத்தை கத்த நடத்துவதாக செபிக்கிறார்கள். இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் எங்களை உமக்காக உருவாக்குங்க. இந்த வார்த்தையை நாங்கள் வளரைகளை உருவாக்க வேண்டும்படியாக செபிக்கிற மாட்டவர் பசுத்த ஆவியனுடைய அந்த கிருபை வேண்டிய ஞானம் எங்களோடு கூட செயல்பட வேண்டும் செபிக்கிறோம். அதிகமாய் நாங்கள் வந்து நடத்துகிற ஊழியக்காரர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லாரையும் ஆசீர்வதி. புதிய கன மகிமையாக உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதா. ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பினையும் இன்றும் அனைத்து பண்புகளும் வருக மாத்திரம் நம்முடைய பைபிள் சொல்லி கூட நடத்த
பிள்ளைகள் கூட கர்த்தர் தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான ஆமென். நம்ம யாருக்கும் நன்றி. டீயும் கொடுக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம். You want to say it to